Good morning to all. Myself R. Manikandan, Assistant Professor, Department of Pharmaceutics, Sri Sharma College of Pharmacy. Today we discuss about Drugs and Cosmetics Act 1940 and its rules 1945. Okay, well, first we discuss about what is the purpose of this act. The first one, பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்பிராண்டட் அடல்ட்ரேட் ட்ரக் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ்லாம் இருக்குல்ல, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நர்சரி அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட மெயின் பர்பஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ஷூர் தட் ஆல் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அது எடுத்துக்கிட்டா பப்ளிக் வந்துட்டு சேஃப்டியாக இருக்குமா, எஃபெக்டிவாக இருக்குமா, குட் குவாலிட்டியாக இருக்குமாங்கிறத என்ஷூர் பண்ணுறது இவங்களோட மெயின் பர்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் த பப்ளிக் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் ஆர் ஃபேக் மீன்ஸ் ஸ்பூரியஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க பிராண்டட் மாதிரியே இருக்கும். பட் அது மாதிரி டூப்ளிகேட்டாக வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்பூரியஸ் ஆர் ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக்கை சேவ் பண்ணுறது தான் இவங்களோட இன்னொரு மெயின் பர்பஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் 1945 இருக்குல்ல, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பற்றி சொல்ல வராங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஹோல்சேல் ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் லைசன்ஸ் வாங்கி ஆகும். தென் சம் ஆஃப் த ட்ரக்ஸ் யூ இம்போர்ட் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ். ஓகே, அதுக்கு நீங்க ஒரு லைசன்ஸ் வாங்கி ஆகும். தென் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு விதமான லைசன்ஸ் வாங்கி ஆகும். தென் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு பிளான்ட் இருக்காது. பட் உங்களோட ஒரு ட்ரக்க வந்துட்டு இன்னொருத்தவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வச்சு நீங்க புரொடக்ஷன் பண்ணணும்னா, அதுக்கு லோன் லைசன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த லைசன்ஸ் நீங்க வாங்கியும் ஓகேவா? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ்லாம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்துருக்கோம் இது. நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ஷெட்யூல்ஸ் இருக்கு. அந்த ஷெட்யூல்ஸ் பத்தி நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஷெட்யூல் ஜி இருக்குல்ல, இது என்ன மாதிரியான ட்ரக்ஸ்லாம் அந்த ஷெட்யூல் ஜி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி யூஸ்டு அண்டர் மெடிக்கல் சூப்பர்வைசன். அதாவது சம் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்க பேஷண்ட்ஸ் இல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட் அவங்கலாம் வந்துட்டு ஒரு அட்மிட் ஆயிருப்பாங்க. டாக்டர் மேலோட சூப்பர்வைசன் அண்டர் த சூப்பர்வைசன்லயே இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறது தான் இந்த ஷெட்யூல் ஜி ட்ரக்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ், தைராக்சின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்ப தைரா தைரா தைராய்டு டிஸார்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு எடுத்துக்கிறது தான் தைராக்சின். ஃபார் த இன்சுலின் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் எடுத்துக்கிறது. ஓகேவா? இந்த ஷெட்யூல் ஜி ட்ரக்குனாலே நம்ம நார்மலா போயிட்டு ஒரு பார்மசி ஷாப்ல வாங்க முடியாது. அண்ட் நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாலும் அவங்க தரமாட்டாங்க. திஸ் ட்ரக்ஸ் கேன் காஸ் த ஹார்ம் இஃப் டேக்கன் வித்தவுட் த டாக்டர் அட்வைஸ். ஓகேவா? ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரக்கோட லேபிள் இருக்குல்ல, பேக்கேஜிங் லேபிள்ல வந்துட்டு இந்த காஷன் சிம்பிள் எப்போதும் போட்டிருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் டேஞ்சர் டு டேக் திஸ் ப்ரிப்பரேஷன் எக்ஸப்ட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்வைசன். ஓகேவா? ஒரு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஹெச். இந்த ஷெட்யூல் ஹெச்ங்கிறது ஒன்றும் இல்லை. நார்மலா நீங்க மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா சில ஓடிசி மெடிசன்ஸ் மட்டும் உங்களுக்கு குடுப்பாங்க நீங்க கேட்ட உடனே. ஓகேவா? பட் சில மெடிசின்ஸ்லாம் குடுப்பாங்கன்னா, பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான். அதாவது ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் அவங்களோட அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் சம் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்துட்டு அவங்க நமக்கு கன்சியூமருக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு குடுப்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரக்லாம் எதுக்கு கீழ வரும்னா, ஷெட்யூல் ஹெச் கீழ வரும். ஓகேவா? இந்த லேபிள்ல என்ன இருக்கும்னா, சிம்பிள் ஆர்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் இருக்கு. இந்த சிம்பிள் இருந்தாலே அந்த பார்மசி ஷாப்ல சேல் பண்றாங்கல்ல, பார்மசிஸ்ட் அவங்க வந்துட்டு இந்த மெடிசின்ஸ்லாம் வந்துட்டு ஒன்லி பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ், அமாக்சிலின் அதெல்லாம் வந்துரும். ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் வந்துரும். அண்ட் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துரும். அதெல்லாம் ஷெட்யூல் ஹெச் கீழ வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் எம். ஷெட்யூல் எம் கீழ என்ன வரும்னா, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிஎம்பி. ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஜிஎம்பின்னா தெரியும், ஒரு கைட்லைன். ஓகேவா? எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளீனா இருக்கணும் அண்ட் வென்டிலேட்டட் பில்டிங்கா இருக்கும். வென்டிலேட்டட் மீன்ஸ் ஏர் சர்க்குலேஷன், ஏர் ஃப்ளோ வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? அடைச்சு வச்ச மாரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ தான் நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருந்து வாங்குவோம். அந்த ரா மெட்டீரியல்ஸ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் புரொடக்ஷன்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டா வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு குடோன் மாரி இருக்கும். ஓகேவா? அதுக்கும் வந்துட்டு ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்டு ஸ்டாஃப். குவாலிஃபைட் மீன்ஸ் யாரு? ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம். ஒரு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, அங்க எந்த மாதிரியான ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க? எந்த மாரி குவாலிஃபிகேஷன்லாம் உள்ளவங்க இருப்பாங்க? ஒன்லி ஃபார் பார்மசி ரிலேட்டட் கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபார்ம், எம்ஃபார்ம் அந்த மாரி முடிச்சவங்க. சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு QC, QAல வந்துட்டு
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியும் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி குவாலிஃபைட் அண்ட் ட்ரெயின்ட் ஸ்டாஃப் ஓகேவா? அவங்கள தான் வச்சு ரன் பண்ணணும் ஒரு இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹைஜீனிக் கண்டிஷனா இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எடுத்தீங்கன்னா, QC அண்ட் QE எல்லாம் இருக்கணும். QC மீன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஓகேவா? குவாலிட்டி கண்ட்ரோல் லேபார்ட்டரி வந்து கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் பேட்சஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் மெயின்டெயின் பண்றது யாருன்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? ஏன்னா எந்த டைம் வேணாலும் அங்க ஆடிட்டிங் வரும்போது, அந்த QA டிபார்ட்மெண்ட் தான் அந்த ஆடிட்டிங்க சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஷெட்யூல் எண்ணுக்கு கீழ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஒரு ரீட்டெயில் ஃபார்மசியோ, இல்ல ஒரு ஹோல்சேல் ஃபார்மசியோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்லாம் தேவைங்கிறது தான். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் டேபிள் இருக்கணும். கப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, ஒரு மெடிசின்ஸ சேல் பண்ணும்போது அந்த ஃபார்மசியோட ஃப்ரண்ட்ல வச்சு மெடிசின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு தேவைப்படும். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல. வேக்சின், சீரா அதெல்லாம் வச்சு மெயின்டெயின் முடியும். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வச்சு தான் அந்த ட்ரக்ஸ்லாம் மெயின்டெயின் முடியும். ஸோ, கம்பல்சரி ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கணும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர் ஃபுல்லா இருக்கணும் அந்த ஃபார்மசி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கிளீன் அண்ட் வெல் லிட் ஷாப்பா இருக்கணும். ஸ்பேஸ் ஃபார் த ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்பென்சிங். நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்ப ரீட்டெயில் ஃபார்மசியா இருந்தாலும் சரி, ஹோல்சேல் ஃபார்மசில இருந்தாலும் சரி, 10 இன் 10 அந்த ஸ்கொயர் ஃபீட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்கொயர் ஃபீட் மெயின்டெயின் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் பி. இது கீழ நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம்னா, ஒரு ட்ரக்கோ இல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸோ இருக்குன்னா, அதுக்கான எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குல்ல. ஓகேவா? அதெல்லாம் எதுக்கு கீழ வரும்னா, ஷெட்யூல் பிக்கு கீழ வரும். ஃபார் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெனிசிலின் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல. அதுக்கான ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்பைரி டேட் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஸ்டோர்டு பிலோ 25 டிகிரி செல்சியஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் எ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ். ஓகேவா? இந்த இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் பி கீழ வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் டி. ஷெட்யூல் டி கீழ என்ன பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம GMP பார்த்துருக்கோம். குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்ங்கிறது ஒரு காமனானது. ஆனா அந்த ஷெட்யூல் டி வந்துட்டு எதுக்கு வரும்னா, ASUன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி மெடிசின்ஸ்லாம் இருக்குல்ல. இதுக்கு செப்பரேட்டா குடுக்குறது தான் ஷெட்யூல் டி. அதாவது இந்த மெடிசின்ஸ்க்குலாம் புரொடக்ஷன் பண்றதுக்கு GMP ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அது ஷெட்யூல் டிக்கு வரும். ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இதுக்கு கீழ என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ற ஏரியா வந்துட்டு ஒரு சுத்தமா கிளீனா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேட்சஸ்க்கும் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அண்ட் எவ்வளோ பேக்கேஜிங் போயிருக்குது. அந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி ஆகணும். ப்ராப்பர் லேபிளிங் அண்ட் ஸ்டோரேஜஸ் இருக்கணும். லேபிளிங்ல என்ன ஒரு ஷெட்யூல் ஜி ட்ரக்கா இருந்ததுன்னா, அதில என்ன லேபிளிங் பண்ணியிருக்கணும். ம் மெடிக்கல் அண்டர் த மெடிக்கல் சூப்பர்விஷன் இல்லாம அந்த ட்ரக்க வந்துட்டு சேல் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே ஷெட்யூல் ஹெச்சா இருந்ததுன்னா, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அந்த ட்ரக்க வந்துட்டு சேல் பண்ணக்கூடாது. அந்த மாரியான ப்ராப்பர் லேபிளிங்லாம் இருக்கணும். அண்ட் ஸ்டோரேஜ் கண்டிஷன். இந்த ட்ரக்க வந்துட்டு பிலோ 25 டிகிரி செல்சியஸ் கீழ தான் இத வச்சு மெயின்டெயின் பண்ணணும். ஸ்டோர் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இந்த மாரி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, குவாலிஃபைட் ஸ்டாஃப் ஃபார் த புரொடக்ஷன். குவாலிஃபைட் ஸ்டாஃப்னா என்ன? நம்ம பார்மசூட்டிக்கல் ரிலேட்டடா கோர்சஸ் முடிச்சவங்க. ஓகேவா? அவங்க தான் குவாலிஃபைட் பெர்சன் சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் பிஃபார்ம், எம்ஃபார்ம் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆல்சோ இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் யு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்மசி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குன்னா, அதுல என்னென்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேவா? அத தான் சொல்ல வருது இந்த ஷெட்யூல் யு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்ட்ஸ். இது என்ன பர்ப்பஸ்க்காக இந்த பேட்ச் மெயின்டெயின் பண்றோம்னா, ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு 5000 டேப்லெட்ஸோ இல்ல சிரப்ஸோ போய்க்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு யூனிக்காவா ஒரு பேட்ச் நம்பர் குடுப்பாங்க. அது என்ன பர்ப்பஸ்க்காக குடுப்பாங்கன்னா, சப்போஸ் அந்த புரொடக்ஷன் பண்ண டேப்லெட்ஸோ, சிரப்லயோ ஒரு சப்ஸ்டாண்டர்டாவோ இல்ல மிஸ்பிராண்டடாவோ இல்ல அடல்ட்ரேஷனாவோ இருந்தது. ஒரு குவாலிட்டியான இல்ல. ஓகேவா? அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, அத வந்துட்டு கன்சியூமர் இந்த புரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, ரீகால் பண்ணுவாங்க. ரீகால் பண்ணி மறுபடியும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கு எது யூஸ் ஆகும்னா, அந்த பேட்ச் நம்பர் தான் யூஸ் ஆகும். அந்த பேட்ச் நம்பர் வச்சு தான் இந்த பேட்ச்ல ஓடுன எல்லா ட்ரக்கும் வந்துட்டு இந்த மாரி இருக்குது. யூஸ் பண்ணாதீங்க யாரும்னு சொல்லிட்டு ரீகால் பண்றதுக்கு இந்த பேட்ச் நம்பர் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, டெஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ஈச் பேட்சஸ். ஈச் பேட்சஸ்க்கு வந்துட்டு QC ஓடிட்டு இருக்கும்ல. குவாலிட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் மெயின்டெயின் பண்ணி ஆகணும்.